நேயர்களே, இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கிறோம். 1/8/2025 இன்று ஆடி மாதம் 16ஆம் தேதி விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:54 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:36 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:26 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. இன்று வெள்ளிக்கிழமை. இன்று சுக்கிரனுக்குரிய பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரிஷபம், துலாம் ராசிக்காரர்கள் அத்திமரம் விருட்சமாக இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், கடன் பிரச்சனை தீரும். இன்றைய மந்திரம் தனஹார்ஷன மந்திரம். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய நாள். சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டால் கட்டாயம் பண கஷ்டம் தீரும். கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து தினமும் மகாலட்சுமியை வழிபட்டு வர நிச்சயம் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் அடையலாம். மகாலட்சுமியை வழிபட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் உள்ளது, அதை இனி காணலாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. இந்த மந்திரத்தை தினமும் காலை எழுந்ததும் மற்றும் இரவு தூங்கச் செல்லும் முன்னும் 21 முறை சொல்லுங்கள். நிச்சயம் 6 மாதத்தில் இருந்து 1 வருடத்திற்குள் உங்கள் பண கஷ்டம் தீர்ந்திருக்கும். இன்று நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்று ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. பொதுவாக ராகு காலத்தில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்று வெள்ளிக்கிழமை. இன்று ராகு காலத்தில் கோயிலுக்கு சென்று துர்க்கையை வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் ராகு கேது தோஷத்தால் தடைப்படும் திருமணம் நல்லபடியாக நடக்கும். மனக்கவலை நீங்கும், குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். இன்று யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபவோரை சுக்கிர ஓரை. நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்க, புதிய ஆடை ஆபரணம் அணிய மற்றும் அழகு சாதன பொருட்கள் வீட்டிற்கு வாங்க, அனைத்து விதமான சுப காரியங்களும் தொடங்க, வீடு வண்டி வாகனங்கள் வாங்க உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை செவ்வாய் ஓரை. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 மணிக்கு பின்பு சுவாதி. சுவாதி நட்சத்திரம் ராகுக்குரிய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு. உங்களுக்குரிய சித்தர் புலிப்பாணி சித்தர். ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஓம் ஸ்ரீ புலிப்பாணி சித்தரே நமக என 108 முறை கூறி புலிப்பாணி சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் விதி மாறும், கஷ்டம் எல்லாம் தீரும். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:49 மணி வரை வளர்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய சந்திராஷ்டம ராசி மீனம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 மணிக்கு பின்பு உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆரஞ்சு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது. தெய்வ வழிபாடும் மந்திர ஜபமும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலை எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம். அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும், பழைய பாக்கி வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகும், பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும், உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும், அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். ரிஷபராசி.
ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலில் கவனம் தேவை. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும். ரிஷப ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாய் கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியில் உள்ளார். இன்று உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். மிதுன ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம். இன்று வெளியூர் பயணம் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள், உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பண பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று கடன் பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கன்னி ராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம்
முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணிமாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மீன ராசி. மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை. கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும்.